சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. அங்க சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சுற்றியில் இருக்கிற உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, அனுதினமும் நடக்கக்கூடிய காரியங்களை அவர் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு அவருக்குள்ள சோர்வு ஏற்பட்டுருச்சான். அந்த 73ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா அங்கே ஒன்றா அவர் சொல்கிறார், இப்படி நடக்குது ஆண்டவர், இப்படி பொல்லாத மனிதர்களுக்கு இவ்வளோலாம் நன்மைகள் நடக்குது, இவன் சும்மா உண்மை நேசிக்காதவனுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது என்று அவன் ஆண்டவர் இடத்துல புலம்புகின்றான் சங்கீதக்காரன் அந்த முழு அதிகாரத்தில். ஆனால் அந்த சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் படித்து கொண்டே வந்தீங்கன்னா அந்த 16வது வசனத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த சங்கீதம் 73:16 கொஞ்சம் வாசிங்களேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. அவன் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எங்க வந்தாருங்க? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்த உடனே என்ன மாறிச்சுங்க? அவருடைய பார்வை மாறிவிட்டது. இதுவரைக்கும் அவர் பார்த்ததெல்லாம் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் இப்படி இருக்கிற ஆண்டவரே என்று பார்த்து கொண்டிருந்தவன் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வெளிப்பாடை தருகின்றார். என்ன நிஜமாக நடந்து கொண்டிருக்கின்றது அவன் அறிந்து கொண்டோன்னே அவன் மீண்டும் தெம்பாய் அவன் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தப்பட்டு மீண்டும் தேவன் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம் உன்னம் ஸ்திரப்படுகின்றது. இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றேன், இந்த தேவனுடைய மேஜைக்கு வருவதை தவற விடாதீர்கள். ஐக்கியமாக ஒன்றாக தேவ பிரசனத்திற்குள் நாம் ஒன்றாக வரும் பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக கைகளை உயர்த்தி அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அது வரைக்கும் சோர்வோடு, அது வரைக்கும் ஒரு தோல்வியின் மனப்பான்மையோடு நம்ம நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிரசனத்தில் அவர் ஆராதிக்க 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 திடீர்னு நம்ம சுமந்து கொண்டிருந்த அந்த பாரம் நம்மை விட்டு நீங்க ஆரம்பிக்கின்றது. நாம் பார்த்து கொண்டிருந்த எல்லா காரியங்கள் திடீர்னு ஆண்டவர் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, மகனே மகளே, நீ இன்னும் என்னுடைய பார்வையில் நீ பார்க்க ஆரம்பி, உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய இருக்கின்ற காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன் என்று ஆண்டவர் தேவனுடைய பிரசனத்தில் உங்களுக்கும் எனக்கும் எட்டாததை தேவன் அற்புத விதங்கள் வெளிப்படுத்தி இந்த வருடம் தேவன் பலருடைய வாழ்க்கையில் இந்த திருப்பு முனையை ஏற்படுத்துவார். தேவ பிரசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து தேவ பந்தியில் தேவனுடைய மேஜையில் உட்கார்ந்து நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொண்டாடும் பொழுது தேவன் உங்களுக்காக போராடி வெற்றியை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கின்றார்.